ரீகேப். டைம் ட்ராவல் பண்ணி போன ஹாரியும் ஹெர்மைனியும் பக்பீக்கை காப்பாற்றிட்டு ஃபாரஸ்ட்டில் ஒளிஞ்சிருந்தாங்க. ஹாரி அவங்கள காப்பாற்றின ரெஸ்கியூவர் யாருன்னு பார்க்க போகிறான். அப்போ தான் அவன் ஒன்று ரியலைஸ் பண்ணுறான், அவன் தான் அவங்கள காப்பாற்றுறான்னு. ஃப்ளிட்விக் ஆஃபீஸில் அடைச்சி வைக்கப்பட்டிருந்த சீரியஸையும் போய் பக்பீக்கில் ஏற்றி சீரியஸை பக்பீக்கோட அனுப்பிச்சிட்டு ஹாரியும் ஹெர்மைனியும் டாலஸ்ட் டவர் மேலே நிற்கிறாங்க. சாப்டர் 22. ஹாரி ஹெர்மைனி வந்து ஹாரியோட ஸ்லீவை பிடிச்சி இழுக்கிறா. நம்மளுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் விங்க்கு போய் சேரணும், யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது, டம்பிள்டோர் நம்மளை திரும்பவும் உள்ளே வச்சு அடைக்கணும் அப்படின்னு அவ சொல்லறா. சீரியஸை இன்னும் பார்த்துட்டு இருந்த ஹாரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லறான். அவங்க 2 பேரும் அவங்களுக்கு பின்னாடி இருந்த டோர் வழியாக வெளியே வந்து ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வழியாக கீழே இறங்குறாங்க. அந்த ஸ்டேர்கேஸோட எண்டை ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு சில வாய்ஸஸ் கேட்குது. அவங்க 2 பேரும் சுவத்தை ஒட்டி நின்றுட்டு என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்குறாங்க. அது வந்து ஃபட்ஜ் மாதிரியும் ஸ்னேப் மாதிரியும் கேட்குது. டம்பிள்டோர் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன், கிஸ்ஸை இமீடியட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஸ்னேப் கேட்டுட்டு இருக்காரு. மெக்னாயர் டெமெண்டர்ஸோட வந்த உடனே அதை பண்ணிடுவோம், இந்த ஹோல் பிளாக் அஃபேரே வந்து ரொம்ப என்ன அசிங்கப்படுத்திடுச்சு, பிளாக்கை பிடிச்சாச்சு அப்படின்னு டெய்லி ப்ராஃபிட்டுக்கு நியூஸ் கொடுக்க நான் ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்கேன், உன்னையும் இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்னேப். அப்புறம் ஹாரி பாட்டர் திரும்பவும் அவனோட சுய நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் வந்து ப்ராஃபிட்க்கு என்ன நடந்துச்சு, நீ எப்படி காப்பாற்றினன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு இருக்காரு. ஹாரி அவனோட பல்ல கடிச்சிட்டு இருக்கான். ஹாரியும் ஹெர்மைனியும் ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்த தாண்டி ஃபட்ஜும் ஸ்னேப்பும் போகும்போது ஹாரியால் ஸ்னேப்போட சிரிப்பை பார்க்க முடிஞ்சுது. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஹாரியும் ஹெர்மைனியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க, யாரும் வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறாங்க. ஒரு ஸ்டேர்கேஸ் தான் கீழே இறங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது, பீவ்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஹெர்மைனியோட ரிஸ்ட்டு பிடிச்சு அவன் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பீவ்ஸ் வெளியே காரிடாரில் சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ஹாரபிளான க்ரீச்சர் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அது வந்து டிமெண்டர்ஸ் சீரியஸை ஃபினிஷ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி எக்ஸைட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது ஹாரி அப்படின்னு அவள் வாட்சை பார்த்துட்டே சொல்லறா. பீவ்ஸோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தில் மறைகிறத கேட்டதுக்கப்புறம் அவங்க மெதுவாக அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹெர்மைனி நம்ம கரெக்டான நேரத்தில் டோரை லாக் பண்ணுறதுக்குள்ளே போகலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். நான் அதை பற்றி நினைக்க கூட விரும்பலை, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் விங் இருக்கிற காரிடருக்கு வந்துட்டாங்க. ஓகே என்னால் டம்பிள்டோர் பேசுகிறது கேட்க முடியுது, கமான் ஹாரி அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அவங்க அந்த காரிடரில் சத்தம் போடாமல் மெதுவாக நடந்து போகிறாங்க. டோர் ஓப்பன் ஆகுது, டம்பிள்டோர் வெளியே வராரு. நான் உங்கள் 2 பேத்தையும் உள்ளே லாக் பண்ண போகிறேன், 5 நிமிஷம் தான் இருக்குது மிட் நைட்க்கு, மிஸ் கிரேஞ்சர் 3 டர்ன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், குட் லக் அப்படின்னு அவர் சொல்கிறது அவங்களுக்கு கேட்குது. டம்பிள்டோர் அந்த ரூம்லேருந்து வெளியே வராரு. அவர் கதவை சாத்திட்டு அவரோட வாண்டை எடுத்து அதை லாக் பண்ணுறதுக்காக எடுக்கிறாரு. அப்போ டைம் ட்ராவல் பண்ணி வந்த ஹாரியும் ஹெர்மைனியும் முன்னாடி வராங்க. நாங்கள் அதை பண்ணிட்டோம், சீரியஸ் போயாச்சு பக்பீக் மேலே அப்படின்னு அவன் சொல்லறான். வெல் டன் ஐ திங்க் அப்படின்னு அவர் சொல்லிட்டு உள்ள ஹாஸ்பிட்டல் விங்குள்ளே ஏதாவது சத்தம் கேட்குதான்னு உன்னிப்பாக கவனிக்கிறாரு. எஸ் உள்ளே இருக்கிற நீங்களும் மறைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், உள்ளே போங்க நான் உங்களை உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரி ஹெர்மைனியும் இப்போ ஹாஸ்பிட்டல் விங்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. டம்பிள்டோர் லாக் பண்ணிடுறாரு. ஹாஸ்பிட்டல் விங்கில் ரானை தவிர வேற யாருமே இல்லை. அவன் இன்னும் அசையாமல் கடைசி பெட்டில் படுத்து கிடக்கான். லாக் கிளிக் ஆனதுக்கப்புறம் ஹாரி ஹெர்மைனியும் அவங்களோட ஓன் பெட்ஸில் போய் படுத்துக்கிறாங்க. ஹெர்மைனி அவளோட டைம் டர்னரை அவளோட ரோப்ஸ்குள்ளே திணிச்சுக்கிட்டா. அடுத்த நிமிஷம் மேடம் பாம்ஃப்ரே அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து வெளியே வராங்க. ஹெட்மாஸ்டர் வெளியே போயிட்டாரா, நான் இப்போ என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க இன்னும் ஒரு மோசமான மூடில் தான் இருக்காங்க. ஹாரி ஹெர்மைனியும் அவங்களோட சாக்லேட்ஸை அமைதியாக வாங்கிக்கிறாங்க. மேடம் பாம்ஃப்ரே அவங்க பக்கத்துலேயே நின்று அவங்க ஃபுல்லத்தையும் சாப்பிட்றாங்களான்னு பார்க்குறாங்க. ஹாரியால் அதை முழுங்கவே முடியல. அவனும் ஹெர்மைனியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாவது தூரத்தில் சத்தம் கேட்குமான்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மேடம் பாம்ஃப்ரே கிட்டது 4வது பீஸ் ஆஃப் சாக்லேட்டை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. தூரத்தில் யாரோ கத்துற மாதிரி. என்னது அது அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆங்க்ரி வாய்ஸஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கு, பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கு. மேடம் பாம்ஃப்ரே அவங்களோட கதவை பார்க்குறாங்க. ரியலி இந்த நேரத்தில் இப்படி கத்திட்டு இருந்தாங்களா, எல்லாரையும் எழுப்பிடுவாங்க அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே சொல்கிறாங்க. ஹாரி அந்த கோவமான சத்தத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்க ட்ரை பண்ணறான். அவன் வந்து டிசப்பரேட் பண்ணியிருக்கணும் செவரஸ், அவன் நம்ம யாரையாவது அந்த ரூமில் அவனோட விட்டுருக்கணும், இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு.
அவனால் டிஸப்பரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் எங்கேயுமே அப்பரேட்டோ டிஸப்பரேட்டோ பண்ண முடியாது. திஸ் ஹேஸ் சம்திங் டு டூ வித் பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் கத்திட்டு இருக்காரு. செவரஸ் கொஞ்சமாவது ரீசனபிளாக இரு. ஹாரி அந்த ரூம்குள்ளே லாக் ஆகி இருக்கான். பேம்! ஹாஸ்பிட்டல் விங்கோட டோர் வேகமாக ஓப்பன் ஆகுது. ஃபட்ஜ், ஸ்னேப், டம்பிள்டோர் 3 பேரும் உள்ளே வராங்க. டம்பிள்டோர் மட்டும்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப காமாக அமைதியாக இருக்கார். இன்டீட் அவரை பார்க்குறதுக்கு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தோணுச்சு ஹாரிக்கு. ஃபட்ஜ் கோவமாக இருந்தார். ஆனால் ஸ்னேப் கோவத்தையும் தாண்டி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவுட் வித் இட் பாட்டர், நீ என்ன பண்ண அப்படின்னு ஸ்னேப் கத்துறாரு. ப்ரொஃபஸர் ஸ்னேப் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே கத்துறாங்க. கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஸ்னேப், கொஞ்சமாவது ரீசனபிளாக இரு. இந்த டோர் லாக் ஆகி இருக்கு. நம்ம இப்போ தான் பார்த்தோம். அவங்க தான் அவனை காப்பாற்றி விட்டாங்க, அவங்க தான் அவனை எஸ்கேப் பண்ண விட்டாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்னேப் கத்துறாரு. அவர் இப்போது ஹாரியும் ஹெர்மைனியும் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸ் ரொம்ப அஷ்டகோணலாக இருக்குது. முகத்தில் அவ்வளோ கோவம் இருக்குது. காம் டவுன் மேன், யூ டாக்கிங் நான்சென்ஸ் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. உங்களுக்கு பாட்டரை பற்றி தெரியாது, அவன் தான் அதை செஞ்சான், எனக்கு தெரியும் அவன் தான் அதை செஞ்சான் அப்படின்னு ஸ்னேப் கோவமாக கத்துறாரு. ஸ்னேப் கொஞ்சம் அமைதியாக இரு, நீ என்ன சொல்கிறன்றத நீயே கேளு. இந்த டோர் நான் வந்ததில் இருந்து லாக் ஆகி தான் இருக்குது. மேடம் பாம்ஃப்ரே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பெட்டை விட்டு எங்கேயும் போனாங்களா அப்படின்னு டம்பிள்டோர் அமைதியாக கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் நாட், நான் நீங்கள் போனதுலேருந்து அவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே சொல்கிறாங்க. வெல் செவரஸ், அவ்வளோதான் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. அன்லெஸ் நீ ஹாரியும் ஹெர்மைனியும் ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்காங்கன்னு நீ சொன்னா, நம்ம இதுக்கு மேலே இங்கே நின்று நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸ்னேப் அங்கே நின்னாரு. முதல்ல ஃபட்ஜை பார்க்குறாரு, அடுத்து டம்பிள்டோரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்னேப் எதுவும் பேசாமல் திரும்பி அந்த வார்டை விட்டு வெளியே போயிடுறாரு. கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுல அப்படின்னு ஃபட்ஜ் டம்பிள்டோர் கிட்ட சொல்கிறாரு. உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா ஸ்னேப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. ஓ, அவன் அன்பேலன்ஸ்டாலாம் இல்லை, இப்போ ஒரு சிவியரான டிஸப்பாயின்மெண்ட்டை அவர் சஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு டம்பிள்டோர் அமைதியாக சொல்கிறாரு. அவர் மட்டும் டிஸப்பாயின்மெண்ட்டை சஃபர் பண்ணலை, டெய்லி ப்ராஃபிட்க்கு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு என்னோட கதை அவ்வளோதான் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. பிளாக்கை நம்ம கார்னர் பண்ணியும் அவன் நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டான். வெல், நானும் மினிஸ்ட்ரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் டிமெண்டர்ஸ், என்னோட ஸ்கூல்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. ஓ எஸ், அவைகளையும் காலி பண்ண சொல்லிடுறேன். அதுங்க இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான பையனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நான் திரும்பவும் அவங்களெல்லாம் அஸ்கபனுக்கே அனுப்பிச்சி விட்டுறேன். பெர்ஹாப்ஸ் அடுத்த ஸ்கூலில் ட்ராகன்ஸை தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. ஹேக்ரிட்க்கு அது பிடிக்கும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு அவர் ஹாரி ஹெர்மைனியை பார்த்து சிரிச்சிட்டு அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் விங்லேருந்து வெளியே போகிறாங்க. மேடம் பாம்ஃப்ரே ஹாஸ்பிட்டல் விங்கோட டோருக்கு போய் அதை லாக் பண்ணுறாங்க. கடைசி பெட்டில் இருந்து ஒரு லைட்டான மோர்னிங் சவுண்ட் கேட்குது. ரான் எந்திரிச்சிட்டான். அவன் உட்கார்றத அவங்களால பார்க்க முடிஞ்சுது. என்ன நடந்தது ஹாரி, நீ இங்கே இருக்கியா? நம்மெல்லாம் ஏன் இங்கே இருக்கோம்? சீரியஸ்க்கு என்ன ஆச்சு? லூபின் எங்கே? என்ன நடக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். ஹாரியும் ஹெர்மைனியும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. நீ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு ஹாரி சிரிச்சுட்டே இன்னும் கொஞ்சம் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு ஹெர்மைனி கிட்ட சொல்லலாம். ஹாரி, ரான், ஹெர்மைனி ஹாஸ்பிட்டல் விங்கில் இருந்து வெளியே போகும்போது அடுத்த நாள் மத்தியானம் ஆயிடுச்சு. அவங்க வெளியே போனால் காசிலே காலியாக இருந்தது. எக்ஸாம்ஸ் முடிஞ்சனால எல்லாருமே ஹாக்ஸ்மீட்டுக்கு போயிருந்தாங்க. ஹாரி, ரான், ஹெர்மைனிக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவங்க அங்கேயே கிரவுண்ட்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சீரியஸ் பற்றியும் பக்பீக் பற்றியும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் பேசிகிட்டு இருந்தாங்க. லேக்குக்கு பக்கத்தில் ஹாரி ஸ்குவிட் இருக்கிறத பார்க்குறான். அந்த நேரத்தில் அவங்க மேலே ஒரு ஷேடோ விழுது. நிமிந்து பார்க்குறாங்க. ஹேக்ரிட் இருந்தார். அவர் அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நேற்று ரொம்ப மோசமான விஷயம் தான் நடந்தது, ஐ மீன் பிளாக் எஸ்கேப் ஆனது எல்லாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, ஆனால் என்ன நடந்ததுன்னு கேளுங்களேன், கெஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் க்யூரியஸாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பீக்கி அது எஸ்கேப் ஆகிடுச்சு, ஹீஸ் ஃப்ரீ, நைட்டெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. தட்ஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஃபென்ஸில் ஒழுங்காக கட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருந்தது. அவன் ப்ரொஃபஸர் லூபின்னை நைட்டு மீட் பண்ணியிருப்பானோ கிரவுண்ட்ஸில் அப்படின்னு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கேட்குறான். ஓ, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லார். ஸ்னேப் ஸ்லிதரின் கிட்டே இன்றைக்கி காலையில் சொன்னார், ப்ரொஃபஸர் லூபின் ஒரு வேர் வுல்ஃப்,
அவர் நேற்று நைட்டு கிரவுண்ட்ஸில் ஒரு வேர்வல்ஃபாக தெரிஞ்சிட்டு இருந்தார், அதனால் அவர் இப்போது பேக் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னது பேக்கிங்கா, ஏன் அப்படின்னு ஹாரி கேட்குறான். இங்கேருந்து போகிறாரு, காலையிலே ரிசைன் பண்ணிட்டாரு. சேஸ் அவர் திரும்பவும் இந்த மாதிரி நடக்க ரிஸ்க் பண்ண விரும்பலைன்னு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. ஹாரி எந்திரிக்கிறான். நான் போய் அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு ரான்கிட்ட ஹெர்மைனிக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான். அவர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டாருனா அப்படின்னு ஹெர்மைனி ஆரம்பிக்கிறா. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லறா. நான் அதை பற்றிலாம் கேர் பண்ணலை, நான் போய் அவரை பார்க்கணும், நான் திரும்ப உங்களை இங்கேயே மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அங்கேருந்து கிளம்புறான்.